Good morning students. Today now we are discussing about 5th chapter molecular genetics. தமிழ்ல பாத்தீங்க அப்படினா மூலக்கூறு மரபியல் அப்படினு சொல்லுவோம். What is genetics and meaning? Study of heredity and variation is called genetics. ஒரே லைன்ல 4th chapter பார்த்தோம் genetics. Same. What is genetics means study of heredity and variation. மரபை பற்றியும் வேறுபாடுகள் அல்லது மாறுபாடுகளை பற்றி படிக்கக்கூடிய அறிவியலுக்கு பேர் ஜெனடிக்ஸ். சரி, எதை பேஸ் பண்ணி there is a molecular level. மூலக்கூறு அடிப்படையில் ஸ்டடி பண்ணக்கூடிய ஒண்ணு. What is molecule அப்படினாவே group of atoms. அணுக்களின் தொகுப்புக்கு என்ன பேர் அப்படினா molecules அப்படினு சொல்லுவோம். atom அப்படினா atom cannot created and destroyed. ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. அப்படி தொகுப்பு தான் என்ன சார் அப்படிங்கற மாலிகுல்ஸ். ஓகே, தென் who is father of genetics? மரபியலின் தந்தை என்று அழைக்கக்கூடியவர் யாரு? மெண்டல். father of genetics யார் அப்படிங்கற கேட்டா கிரிகார் ஜோஹான் மெண்டல் அப்படினு சொல்லுவோம். சரி, இவருடைய எக்ஸ்பெரிமெண்ட் எதை சார் ப்ரூவ் பண்ணுச்சு, எதை எக்ஸ்பிளைன் பண்ணுச்சு? மெண்டலுடைய எக்ஸ்பிளைன்ட் எல்லாமே மெண்டலின் தியரியா சொன்னாங்க. மெண்டல் தியரி எக்ஸ்பிளைன்ட். மெண்டலுடைய தியரி எதை சார் எக்ஸ்பிளைன் பண்ணுது? மிஸ்ட்ரி ஆஃப் ட்ரையட்ஸ். மிஸ்ட்ரி. ஓகே, மிஸ்ட்ரினா மிஸ்ட்ரி அப்படினா மர்மங்கள், சீக்ரெட். ஓகே, ஒயிட் ட்ரையட்ஸ் appear and disappear one generation to another generation. Understand? ஏன் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா சில பண்புகள் அதாவது எங்கொன்னுடைய பாடியில இருக்கு இல்லாமல் போவதும் எப்படிங்கறத யாருடைய தியரி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்குன்னா மெண்டலுடைய தியரி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு. மெண்டல் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. ஓகே, அப்ப triad appears or disappears. ஓகே, magically from எங்கன்னு கேட்டா one generation to another generation. It is a mystery of triads. Appears and disappears. எப்படி சார்னா magically from parent to offspring. எப்படி அப்பாவுடைய பண்புகள் பெற்றோர்களுடைய பண்புகள் சில பண்புகள் இல்லாமலும் இளம் உயிரில் காணப்படுகிறது அப்படிங்கிற ஒரு சீக்ரெட்டை எக்ஸ்பிளைன் பண்ணவர் யாருன்னா மெண்டல் தான், கிரிகார் ஜோஹான் மெண்டல். சரிப்பா, இந்த மெண்டலுடைய ஒர்க் எதுல சார் ரிவீல் பண்ணுச்சு? பேட்டர்ன்ஸ் ஆஃப் ஹெரிடிட்டி. ஓகே, அப்ப மெண்டலுடைய ஒர்க் எதை பத்தி? பேட்டர்ன்ஸ் ஆஃப் என்ன சார் அப்படின்னா ஹெரிடிட்டி. எந்த மெத்தட்ல எந்த முறையில பாத்தீங்க அப்படின்னா மரபு பண்புகள் கடத்தப்படுகிறது. reflect the transmission. okay, reflect the transmission of எங்க சார் அப்படின்னா evolved இந்த information from parent to offspring. எப்படி பாத்தீங்க அப்படின்னா அப்பா கிட்ட இருந்து பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து அதாவது அங்க இருக்கக்கூடிய கேரக்டர் டிரான்ஸ்மிஷன் ஆகுது. ஓகே, அப்படிங்கறத ரிவீல் பண்ணவர் யார் அப்படின்னா கிரிகார் ஜோஹான் மெண்டல் தான். சரிப்பா, பட் ஆல் தி இன்ஃபர்மேஷன்ஸ் பிரசன்ஸ் ஆஃப் வேர் நம்ம சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் எங்க இருக்கு அப்படின்னா குரோமோசோம். வாட் இஸ் குரோமோசோம்? குரோமோசோம் ஆக்ட் as vehicle, carrier, வாகனம் அப்படின்னு சொல்லுவோம். carry the genetic informations. மரபு பொருட்களை கடத்தக்கூடிய ஒன்று யார் அப்படின்றத குரோமோசோம். யாராவது கேக்குறாங்க வாட் இஸ் குரோமோசோம் அப்படின்னா vehicle, carrier, வாகனம். எதை சார் கேரி பண்ணும்? ஜீன். அப்ப ஜீன் எதை கேரி பண்ணும்? ஜெனடிக் இன்ஃபர்மேஷன்ஸ். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகேப்பா, பட் ஆல் தி ஜெனடிக் இன்ஃபர்மேஷன் லொகேட்டட் இன்டு வேர்? இந்த appear disappear கேரக்டர்ஸ் சொன்னலையா, பட் எல்லா கேரக்டரும் லொகேட்டட் இன்டு வேர் அப்படிங்கற குரோமோசோம். ஓகே, நம்மளுடைய நாலேஜ் இருக்கு இல்லையா, நாலேஜ் சரி எது மூலம் சார் பாத்தீங்கன்னா டிட்டர்மைன் பண்றாங்க? ஓகேவா, அப்ப மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா ஹியூமன் பீயிங் ஆர் அனிமல்ஸ் உடைய நாலேஜ் எதன் மூலம் அறியப்பட்டது அப்படின்னு கேட்டா டிஎன்ஏ.
ஓகே, ஒரு பர்சனுடைய ஒரு அனிமலுடைய நாலேஜ் கேன் டிட்டர்மைன்டு பை எப்படி சார் அப்படின்னா டிஎன்ஏவை பொறுத்து தான். அப்ப வாட் இஸ் டிஎன்ஏ? அப்ப டிஎன்ஏ அப்படிங்கிறது ஜெனடிக் மெட்டீரியல் ஃபார் ஆல் அனிமல்ஸ் except plants having RNA, some viruses having genetic material either DNA or RNA, but not never both. ரெண்டுமே இருக்காது, ஏதாவது ஒண்ணு தான் இருக்கும். சரிப்பா, இப்ப the how is information to be used? அப்ப இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ இருக்குல எப்படி யூஸ் பண்றாங்க? ஒரே லைன் தான். அப்ப நிறைய டிஎன்ஏ வந்து பாத்தீங்கன்னா ஜெனடிக் மெட்டீரியல்ஸா இருந்தாலும் நிறைய क्वेश्चंस ரைஸ் ஆகுது. அப்ப நிறைய क्वेश्चंसக்கு என்ன தெரியல அப்படினா ஆன்சரே பண்ண முடியல. how is the informations DNA can used? அப்ப இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி சார் டிஎன்ஏ யூஸ் பண்ணுது? ஓகே, அப்ப நிறைய சயின்டிஸ்ட் சொல்றாங்க இப்ப now டிஎன்ஏ டைரக்டாவே என்னவா செக்ரீட் ஆகுது, ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டா புரோட்டீன். அப்ப இங்க இருக்கக்கூடிய டிஎன்ஏ என்னவா மாறுது? புரோட்டீனா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகுதுன்னு சொல்றாங்க. யார் சார்? இப்ப இருக்கக்கூடிய நியூ சயின்டிஸ்ட் எல்லாம். டிஎன்ஏ கன்ஸ்ட்ரக்டட் என்னன்னு கேட்டா புரோட்டீன் ஆஃப் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்க, ஓகே. இப்போ புரோட்டீனா ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்ப அந்த புரோட்டீன் டிட்டர்மைன், ஓகே, அப்ப புரோட்டீன் தான் எதை சார் டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னு கேட்டா அங்க சைஸ் அண்ட் ஷேப் ஆஃப் செல். the protein can determine size and shape of cells அப்படின்னு சொல்லுவோம். ஒரு செல்லுடைய அமைப்பையும் அதனுடைய வடிவத்தையும் நிர்ணயிப்பது யார் அப்படின்னு கேட்டா புரோட்டீனே. அது மட்டும் இல்லாம இது என்ன சார் பண்ணா ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் டூரிங் எப்பன்னு கேட்டா ஒன்னு மெட்டபாலிசம் டைம்ல, செகண்ட் என்ன கேட்டா போட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஒளிச்சேர்க்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது போட்டோசிந்தசிஸ் டைம்ல. ஓகே, அப்ப ரேட் ஆஃப் ரியாக்ஷன், ரேட் ஆஃப் ஸ்பீட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன், எந்த வேகத்தில் ரியாக்ஷன் நடக்குது டூரிங் எப்ப அப்படின்னா வளர்ச்சிதை மாற்றம் நடைபெறும் பொழுதும் ஒளிச்சேர்க்கை நடைபெறும் பொழுதும் அதெல்லாமே யார் சார் பண்ற அப்படின்னு கேட்டா இங்க இருக்கக்கூடிய புரோட்டீன் தான். அப்ப இது ஒரு செய்தி ஞாபகம் வச்சுக்கோ. தென் ஜீனோம். வாட் இஸ் ஜீனோம்? ஜீனோம் அப்படினாவே குரூப் ஆஃப் ஜீன். குரூப் ஆஃப் ஜீன் இஸ் கால்ட் ஜீனோம். ஜீன்களுடைய தொகுப்புக்கு என்ன பேர் அப்படின்றது ஜீனோம். ஓகே, இது வந்து பார்த்தா அப்படின்னா மணி பேங்க்ல மணி அதிகமா இருக்கு, பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் அதிகமா இருக்கு, இங்க ஜீன் பேங்க். ஜீன்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் யாருன்னா ஜீனோம். அப்ப ஜீனோம் ஜீன்களின் தொகுப்பு. This is a hereditary nature. அப்ப hereditary nature of every living organisms, ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் தேவையான மரபு பண்புகளை உள்ளடக்கி இருப்பது யார் அப்படின்னா ஜீனோம். இது எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு சார்? சீக்வென்ஸ் ஆஃப் எப்படி சார்? நியூக்ளிக் ஆசிட். ஓகே, அப்ப எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு? சீக்வென்ஸ் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னா சீக்வென்ஸ் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் ஃபார்ம் ஆயிருக்கு. சரிங்களா, ஓகே. அப்ப இந்த நியூக்ளிக் ஆசிட் ப்ரொவைட் எதை ப்ரொவைட் பண்ணுது? the informations needed constitute of organism. அப்ப ஒரு ஆர்கானிசத்தை உருவாக்குவதற்கு ஏற்ற பண்புகள், to form organism, to form organism, ஒரு உயிரியை உற்பத்தி செய்வதற்கு ஏற்ற. அண்டர்ஸ்டாண்டா? அப்ப மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா உனக்கு என்ன ஏற்படும்? ஓகே, constitute of organism or information needed. அப்ப இன்ஃபர்மேஷன் டு நீடட் ஃபார் என்னன்னு கேட்டா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆர்கானிசம். ஒரு உயிரியை உருவாக்குவதற்கு தேவையான அனைத்து பண்புகளையும் உள்ளடக்கி இருப்பதான் எது சார் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? ஜீனோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இது ஒரு செயல். சரிப்பா, அடுத்து நெக்ஸ்ட். அப்ப ஜீனோம் கேன் டிவைடட். ஜீனோம் இரண்டு வகையா பிரிக்கிறாங்க. ஜீனோம் கேன் டிவைடட் இன்டு டிஃபரண்ட் நியூக்ளிக் ஆசிட். அடுத்து டிஃபரண்ட் என்ன சார் அப்படின்னு கேட்டா நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் சார்? டிஎன்ஏ வா இருந்தா டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்என்ஏ வா இருந்தா ரிபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட், ஆர்என்ஏ வா இருந்தா ரிபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் எப்படி சார் இருக்கு? இது எல்லாமே லார்ஜ் நம்பர் ஆஃப் ஜீன்ஸ். இது எல்லாமே என்ன ஃபார்ம் ஆயிருக்கும்?
லார்ஜ் நம்பர் ஆஃப் என்ன சார் அப்படின்னு கேட்டா ஜீன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். அதிகப்படியான ஜீன்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா காணப்படும் சொல்லுவோம். அப்ப லார்ஜ் நம்பர் ஆஃப் ஜீன்ஸ். அப்ப ஈச் ஜீன், ஒவ்வொரு ஜீனும் எப்படி சார் சீக்வன்ஸ் வரிசையாக வித்தின் எங்க சார் அப்படின்னா நியூக்ளிக் ஆசிட்ல ஃபார்ம் ஆயிருக்கு சார். இது எப்படி சார் ஃபார்ம் ஆயிருக்குன்னா ரெப்ரசன்ட் ஃபார் சிங்கிள் புரோட்டீன், ஒரு புரோட்டீனாக காட்சி அளிக்கும். சிங்கிள் புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டர்ஸ்டாண்டா? ஓகே, தென் இந்த சாப்டர்ல என்னென்ன தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டா என்ன எழுதுவேன்? ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ ஒன்னு, ரெப்ளிகேஷன்ஸ் ஒன்னு, டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்லேஷன், தென் நெக்ஸ்ட் வந்து பாருங்க ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன், அதே மாதிரி ஹியூமன் ஜீனம் ப்ராஜெக்ட், டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங், ஓகேவா, எக்ஸெட்ரா. இப்ப மாலிகுலர் ஜெனடிக்ஸ் அப்படினாவே ஸ்டடி ஆஃப் ஹெரிடிட்டி அண்ட் வேரியேஷன். எதன் அடிப்படையில் அப்படின்னா மாலிகூல்ஸ் லெவல் ஆஃப் ஸ்டடி ஆஃப் ஹெரிடிட்டி அண்ட் வேரியேஷன் இஸ் கால்ட் மாலிகுலர் ஜெனடிக்ஸ். முடிஞ்சது. ரெண்டாவது மெண்டல், ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ். இவருடைய எக்ஸ்பெரிமெண்ட் எதை எக்ஸ்பிளைன் பண்ணுச்சு அப்படின்னு கேட்டா மிஸ்ட்ரி அல்லது மிஸ்டரி ஆஃப் என்ன சார் அப்படின்னா ஜெனடிக் ட்ரைட்ஸ். ஒய் ஜெனடிக் ட்ரைட்ஸ் appear and disappear magically to எங்க அப்படின்னா parent to offspring, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுச்சு. செகண்ட், அங்க இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா ரிவியல், மெண்டலுடைய கேரக்டர் ரிவியல், பேட்டர்ன்ஸ் ஆஃப் ஹெரிடிட்டி ஒன்னு. ரெண்டாவது என்னன்னு கேட்டா ரிஃப்ளெக்ட் த டிரான்ஸ்மிஷன் இவால்வ்ட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் பேரண்ட் டு ஆஃப்ஸ்பிரிங், அதை எக்ஸ்பிளைன் பண்ணுச்சு. தென் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் லொகேட் ஆயிருக்கக்கூடிய ஒரே பிளேஸ் யாருன்னா குரோமோசோம். வாட் இஸ் குரோமோசோம் அப்படின்னா வெஹிக்கிள் கேரி த என்ன சார் அப்படின்னு கேட்டா ஜீன், ஜீன் கேரி த என்ற ஜெனடிக் இன்ஃபர்மேஷன்ஸ், அவ்வளவுதான். இப்போ ஒரு பர்சனுடைய நாலேஜ் எதை டிபெண்ட் பண்ணப்பட்டது அப்படின்னா டிஎன்ஏ. அப்ப டிஎன்ஏங்கிறது என்னது? ஜெனடிக் மெட்டீரியல். அப்ப டிஎன்ஏ ஜெனடிக் மெட்டீரியல் வந்து நிறைய क्वेश्चंस ரைஸ் பண்றாங்க, அதுக்கு ஆன்சரே கிடைக்கல. அப்ப how is informations of DNA used? அப்ப டிஎன்ஏ வந்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி சார் டிஎன்ஏ ஓட இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணப்படுது? அப்ப சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா now DNA can transform to the protein. DNA என்னவாக மாற்றப்படுகிறது? புரோட்டீனாக மாற்றப்படுகிறது. அப்ப அந்த புரோட்டீன் தான் it can determining size and shape of the cell. சைஸையும் ஷேப்பையும் டிட்டர்மைன் பண்ணுவது யார் அப்படின்னு கேட்டா அது புரோட்டீன் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரெண்டாவது செகண்ட், the rate of chemical reaction during metabolism and photosynthesis, அதுல ஏற்படக்கூடிய அந்த ஸ்பீட் ஆஃப் ரியாக்ஷனை கண்டுபிடிக்கிறது யார் அப்படின்னு கேட்டா இதுதான். ஓகேவா? அடுத்தது ஜீனோம், குரூப் ஆஃப் ஜீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு, அதுல என்ன சார் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா ஹெரிடிட்டரி நேச்சர் ஆஃப் என்ன சார் அப்படின்னா எவரி லிவிங் ஆர்கானிசம். ஓகே, ஃப்ரம் எங்க சார் அப்படின்னு கேட்டா பர்சன் டு பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாத்துக்கும் தேவையான ஜெனடிக் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கிறது எங்க அப்படின்னா ஜீனோம்ல தான். சரிப்பா, அப்ப ஜீனோம் எப்படி அரேஞ்ச்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னா லாங் சீக்வென்ஸா அல்லது சீக்வென்ஸ் ஆஃப் நியூக்ளிக் ஆசிடா ஃபார்ம் ஆயிருக்கும். அப்ப அந்த நியூக்ளிக் ஆசிட் உனக்கு எதை சார் ஏற்படுத்துது? அப்ப அங்க இருக்கக்கூடிய நியூக்ளிக் ஆசிட் ஃபார்ம் கண்டெய்னிங் என்ன ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் ஹெரிடிட்டரி இன்ஃபர்மேஷன்ஸ். அப்ப காம்ப்ளெக்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் என்னன்னு கேட்டா ஜெனடிக் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு உயிருக்கு தேவையான எல்லாத்தையும் உள்ளடக்கி காணப்படும் சொல்லுவோம். ஃபர்தரா அந்த ஜீனோம் கேன் டிவைடட் இன்டு என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? டூ டைப் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட். ஓகேவா? ஒன்னு என்ன சொன்னா டிஎன்ஏ ஞாபகம் வச்சுக்க, இன்னொன்னு ஆர்என்ஏ ஞாபகம் வச்சுக்க. டிஎன்ஏ வந்து டீஆக்சிரிபோநியூக்ளிக் ஆசிட், ஆர்என்ஏ வந்து ரிபோநியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டா லார்ஜ் நம்பர் ஆஃப் ஜீன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு சார். ஈச் ஜீன், ஒவ்வொரு ஜீனும் எப்படி அரேஞ்ச்மெண்ட் ஆயிருக்கு? சீக்வென்ஸ் வரிசையாக within the nucleic acid that என்ன சார் ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா சிங்கிள் புரோட்டீன். எல்லாம் வரிசையாக அமைஞ்சு ஒரு புரோட்டீனாக வந்து காணப்படும் சொல்லுவோம். தென் in this chapter what are the heading can discussing அப்படின்னு கேட்டானா ஒரு 6-7 ஹெட்டிங் கொடுத்திருக்காங்க. அதாவது search of DNA material, ரெண்டாவது DNA is a genetic material, மூணு யாருன்னா DNA replication, then structure of DNA, structure of RNA, DNA replication, then next transcription, translation, release of gene expression, then essential of human genome project, then fingerprinting or DNA fingerprinting அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, thank you.